எங்க நம்ம ராகவும் அபியும் பிரிஞ்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எவ்வளோ பயப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிற சமயத்துல இப்போ என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ராகவும் அபியும் வந்து போயினா ஒன்று சேர்ற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே ராகவை மொத்தமா டோட்டலா வந்து போயினா அபி தப்பா நினைச்சிட்டு இருந்தது, இது எல்லாமே அதிர்ச்சி கொடுத்துச்சு. ஒரு பக்கம் வந்து போயினா இந்த கல்யாணமும் தடுத்து நின்று, அதாவது இந்த இடத்துல வந்து போயினா இப்போ நம்ம மது எல்லா உண்மையுமே சொல்லி ராகவ் வந்து போயினா உனக்காக பிறந்தவர் தான் அப்படின்றமா வந்து சொல்லி சேர்த்து வச்சுட்டு போனாங்க. அடுத்ததா வீட்டுக்கு வந்தா வீட்டில் வந்து போயினா அணு இருந்துட்டு அதை ஸ்வீட் வச்சு வந்து போயினா கொண்டாடிட்டு இருந்தாங்க. இப்படி எல்லாமே வந்து போயினா நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. வேற ஒன்றும் வந்து போயினா இங்கே பிரச்சனையே கிடையாது. இப்போதைக்கு இந்த சுந்தரியும் அதுக்கப்புறம் இந்த முரளிகிருஷ்ணன் இவங்க ரெண்டு பேரும் வசமாக மாட்டியிருந்தா மட்டும் போதும். அதே மாதிரி அடுத்த எபிசோட்ல வந்து போயினா இப்போ நம்ம அபி வந்து போயினா எப்பவும் போல அவங்க வந்து போயினா இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க கம்பெனியில். அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பாக்ஸை கொண்டு போய் வந்து போயினா அந்த இதில் வந்து போயினா ரூமில் மேலே வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து போகும்போது தான் அதை வந்து போயினா எட்டி வைக்கும்போது மற்ற பாக்ஸ் எல்லாமே வந்து போயினா நம்ம அபி மேலே விழுந்து கடைசியில் வந்து போயினா இப்போ அபி வந்து அங்கே அப்படியே முடியாமல் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சத்தம் கேட்டு ஓடி வந்த நம்ம ராகவும் இருந்துட்டு அபியை கை கொடுத்து தூக்குவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா லைட்டாக வந்து போயினா முகம் தர்ற மாதிரி விளக்கிட்டு கடைசியில் வந்து போயினா கேட்க புக்கன்னு வந்து போயினா சிரிக்க ஆரம்பிச்சுறாங்க. நம்ம அபி வந்துட்டு அப்படியே முறைக்கிறாங்க, என்ன ராகவ் நீங்கள் வந்து போயினா என்னை காப்பாற்றுவீங்கன்னு பார்த்தா இப்படி வந்து போயின்னா என்னை நான் வந்து விழுந்து கிடக்கிறத பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்கீங்களே, என்ன சந்தோஷமாக இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது, பின்ன சந்தோஷமாக இருக்காதா, இத்தனை நாள் வந்து போயின்னா எப்படி என்னோட உயிரை வாங்கியிருப்பேன், நான் என்ன சொல்ல வரேன், நான் என்னோட மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறேன் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் வந்து சொல்ல வரும்போது நீ வந்து போயின்னா எதையுமே கேட்காம எவ்வளோ பெரிய விஷயம்லாம் செஞ்ச, அப்படி இருக்கும்போது வந்து போயின்னா நான் இப்போ வந்து சிரிக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்ததாக கை கொடுத்து வந்து போயின்னா எழுப்பி விட்டு கடைசியில் இங்கே ஒரு சரியான சீன் ஆகிடுது. அதாவது ரொமான்ஸ் வந்து இப்போ ஆக ஆரம்பிச்சிருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.